உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வெளியாகி இருக்கு. அதாவது ரேஷன் கடையில இனி இதுவும் கிடைக்கும். தமிழக அரசுடைய ரூபாய் 4886 கோடி மாஸ் திட்டம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு கிட்டி இன்ஃபோ. அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேழ்வரகு வழங்க அரசு முடிவு செய்து உள்ளது. தமிழக மக்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இப்படி ஒரு முடிவு அரசு எடுத்து உள்ளது. இதற்கான முதற்கட்ட கொள்முதல் பணிகள் தற்போது தமிழக அரசின் நுகர்பொருள் வணிக கழகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது ஏற்கனவே மத்திய அரசு ராணுவ வீரர்களுக்கான உணவில் சிறுதானிய வகைகளை சேர்த்துள்ள நிலையில் தமிழக அரசும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கேழ்வரகு வழங்கும் முடிவை எடுத்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான கேழ்வரகினை தமிழக விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யும் பணிகளை தமிழக அரசின் நுகர்பொருள் வணிக கழகம் மற்றும் மத்திய அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். கடந்த 2024 to 25 ஆண்டு கொள்முதல் சீசனில் மொத்தம் 3950 டன் கேழ்வரகு விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடப்பு கொள்முதல் சீசனானது கடந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை நடைபெற்று இருக்கிறது. இதற்கிடையில் கொள்முதல் பணிகளுக்கான கால அவகாசத்தை தமிழக அரசு கோரியிருந்தது. அந்த வேண்டுகோளை ஏற்று வரும் ஆகஸ்ட் மாதம் வரை கேழ்வரகு கொள்முதல் பணிகளை நீட்டிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் ஆகஸ்ட் மாதம் வரை தங்களுடைய விளைபொருட்களை அரசு கொள்முதல் நிலையங்களில் வழங்க வாய்ப்பு ஏற்பட்டு உள்ளது. விவசாயிகளுக்கு ஒரு டன் கேழ்வரகுக்கு 48,680 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பு கொள்முதல் சீசனை பொறுத்தவரை மொத்தம் 6000 டன் கேழ்வரகை கொள்முதல் செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது. அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி இம்மாதம் 24ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி சுமார் 2005 விவசாயிகளிடம் இருந்து 4282 டன் கேழ்வரகு இதுவரை கொள்முதல் செய்யப்பட்டு உள்ளது. மீதமுள்ள இலக்கை எட்டும் வகையில் கொள்முதல் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தமிழக அரசின் நுகர்பொருள் வணிக கழகம் இந்த பணிகளை ஒருங்கிணைத்து வருகின்றன. ரேஷன் கடைகளில் கார்டுதாரர்களுக்கு கேழ்வரகு வழங்க அரசு எடுத்துள்ள இந்த முடிவு பொது விநியோக திட்டத்தில் ஒரு மாற்றமாக அமையும். இதற்கான கொள்முதல் இலக்குகள் மற்றும் கால நீட்டிப்பு ஆகியவை விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என கருதப்படுகிறது. தற்போது வரை நடைபெற்றுள்ள கொள்முதல் புள்ளி விவரங்கள் நிர்ணயிக்கப்பட்ட 6000 டன் இலக்கில் பெரும் பகுதி எட்டப்பட்டுள்ளதாக காட்டுகின்றன. தமிழக விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக பெறப்படும் இந்த கேழ்வரகு தமிழக அரசின் நுகர்பொருள் வணிக கழகத்தின் மூலம் சேமிக்கப்பட்டு வருகிறதாம். குறைந்தபட்ச ஆதரவு விலை நேரடியாக விவசாயிகளுக்கு கிடைப்பதையும் கொள்முதல் செயல்முறைகள் முறையாக நடைபெறுவதையும் அதிகாரிகள் கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள இந்த கொள்முதல் காலத்தை பயன்படுத்தி இலக்கினை முழுமையாக அடைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் உள்ளதாம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்கள் வாயிலாக இந்த தானியங்கள் பெறப்பட்டு வருகிறதாம். கூடிய விரைவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இதன் மூலம் கேழ்வரகும் வழங்கப்படும் என்று தெரிகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள அப்டேட்டுகளை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.